இந்த மண்டையும் கீழே இருக்கிற வாலி வெட்டிடுங்க. இந்த பாருங்க, இது மாதிரி நீட்டுக்கா மெலிசா வெட்டணும், ரொம்ப திக்கா இருக்கக்கூடாது. இது மாதிரி மெலிசா நீட்டுக்கா வெட்டிங்க. ஓகே, இந்த பாருங்க, இது மாதிரி சின்ன ஸ்லைஸ் பண்ணி வச்சுங்க. இங்கே கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கேன், இந்த ஜோள மாவு சொன்னால கார்ன்ஃப்ளவர், அது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு இந்த வெண்டைக்காவை அந்த பிசு பிசு தன்மையில் இருக்கிற இடத்துல இந்த கார்ன்ஃப்ளவர் ஒட்டிக்கும். ட்ரையாக இந்த வெண்டைக்காய். இவனுக்கு மேலே 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுட்டு இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு, அப்புறமா கடலை மாவு, அரிசி மாவு ரெண்டுமே ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுட்டு இதை 1-2 ஸ்பூன் 2 டீஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஜூஸ், லெமன் ஜூஸ், இதுக்கு மேலே லைட்டாக தண்ணி தெளிங்க. இப்போ ஆயிலை ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயிலை ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இவன் தலை மேலே நல்லா இன்னும் 1 டீஸ்பூன் கடலை மாவு மேட்டோவர். இந்த ட்ரையாக இருக்கிற இந்த ஸ்டேஜில் இதை உதுங்க எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் போடுங்க. ஓகே, இது மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆக வரைக்கும் இந்த வெண்டைக்காவையும் இந்த மசாலா நல்லா வறுக்க விடுங்க.